பிஃபோர் யூ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார திரை விமர்சனத்தில் ரயில் திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். இந்த படத்துக்கு முதல்ல வடக்கன் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வச்சுருந்தாங்க. அது பிற்காலத்தில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி ரயில் அப்படிங்கிற தலைப்பை மாற்றிருக்காங்க. இந்த படத்துக்கு ரயில்ங்கிற தலைப்பே மிக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் கேட்டிங்கன்னா, ரயில் அப்படிங்கிறது எல்லா ஜாதி மத எல்லாருமே அதில் பிரயாணிக்கக்கூடிய ஒரு நீண்ட தூர பயணம். அதை தாண்டி இந்த படம் வட மாநிலத்திலேருந்து தென் மாநிலத்துக்கு வந்த ஒரு பையனை பற்றி கதை அப்படிங்கிறனால நெடுந்தூர பயண தொடர்புக்கு இந்த ரயிலுக்கு ஒரு சம்மந்தம் இருக்கிறதுனால இந்த தலைப்பை வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த ரயிலில் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக நம்ம சென்னையிலேருந்து மதுரைக்கு போகணும்னா 160 ரயிலும் போகலாம், 365 ரயிலும் போகலாம், 425லையும் போகலாம், 765லையும் போகலாம், 1050லையும் போகலாம், 1510லையும் போகலாம், 2100 வரைக்கும் போகலாம். இப்படி எல்லா கட்டணங்களும் அவங்கவுங்க வசதிக்கேற்ப தனித்தனியாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது நம்ம சௌகரியத்துக்கு நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இதில் எல்லாரும் அடக்கம் அப்படிங்கிறத இந்த தலைப்பை சொல்லதாக தான் நான் நினைக்கிறேன். வெடியப்பன் சார் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. பாஸ்கர் சக்தி இயக்கியிருக்காரு. எஸ்ஏ ஜனனி இசையமைச்சிருக்காங்க. நாகூர் ராமச்சந்திரன் எடிட் பண்ணியிருக்காரு. தேனி யூசர் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. நடிகர்கள் பார்த்தீங்கன்னா குங்குமராஜ், ஃபரோஜ், வைரமாலா, சமீரா, வைரம்பாட்டி, பிந்து, வந்தனா, தனுஷா அப்படிங்கிற குழந்தை நட்சத்திரம், இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. முற்றிலும் புதிய நடிகர்கள் வச்சு ஒரு புதிய புரட்சி செஞ்சுருக்காங்க அப்படி தான் சொல்லணும். இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, வட மாநிலத்திலேருந்து பிழைக்க வந்தவர் ஒரு விபத்தில் இறந்துறாரு. இவர் விபத்துக்கு அப்புறம் இவரோட சடலம் வடநாட்டுக்கு போகுதா, இங்கேயே சரி பண்ணிடுறாங்களா, இப்போ வட மாநில பையனுக்கு இந்த தென் மாநிலம் அந்த ஊர் கிராமத்து மக்களுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறத தான் விரிவாக சொன்ன ஒரு படம் தான். மிக எளிமையான கதையாக வலிமையாக ஒரு வழியோடு சொன்ன படமாக தான் இந்த படத்தை பார்க்க முடியுது. இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு நடிகர் தேர்வு தான் நம்ம கரெக்டான சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அப்படியே வாழ்ந்துருக்காங்க அப்படி தான் சொல்லணும். படம் முழுக்க தேனி பகுதியில் தான் எடுத்திருக்காங்க. அந்த வழக்கு சொல்லுவாங்க, அந்த வட்டார வழக்கு சொல்லுவாங்களா, அதை அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்குங்க. ஒவ்வொருத்தரும் அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 கதாநாயகன், ஃபரோஜ் அப்படிங்கிற வட மாநிலத்து பையனும் குங்குமராஜ் அப்படிங்கிற நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க 2 கதாநாயகம் இருக்காங்க. முற்பகுதியில் ஃபரோஜ் அப்படிங்கிறவரும், பிற்பகுதியில் குங்குமராஜுங்கிறவரும் படத்தை முழுக்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பு மிக மிக நேர்த்தியாக யதார்த்தமாக ரொம்ப அழகாக இருக்குது. மிகைப்படுத்தாமல் 2 பேருமே சம அளவு பண்ணியிருக்காங்க. அந்த ஃபரோஜ் அப்படிங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவர் லேபர் அப்படிங்கிற படத்தில் அறிமுகமானவர். லேபர் படத்தோட இயக்குனர் சத்யபதியோட ஃபேஸ்புக் நண்பர் தான் இந்த ஃபரோஜ்ன்றவர். அந்த ஃபேஸ்புக் நம்பர் நடிக்க வாய்ப்பு கேட்டு வந்தவர் தான் இந்த ஃபரோஜ்ன்றவர். அதுவும் அவரோட தொழில் பக்தி பார்த்தீங்கன்னா, காஷ்மீர்லேருந்து ஃப்ளைட்டில் வந்து 2-3 முறை ஷூட்டிங் நடித்து கொடுத்துட்டு போனார். அவரோட தொழில் பக்தி, அந்த ஆர்வம் தான் இந்த படத்துக்கும் வாய்ப்பு அவருக்கு அமைச்சு கொடுத்துருக்குது. குங்குமராஜ் அப்படின்றவர் நம்ம பார்த்தாவே கோவப்படுற மாதிரி ஒரு எரிச்சல் விட்டும். சாதாரணமாக கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க, இந்த குடியாரப்பல் கட்டி எப்படி நீ வாழ்ற, இவனால விஷத்தை வச்சு கொள்ளு அப்படின்னு சொல்லி பொம்பளைங்க சாதாரணமாக பேசுகிற ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படியான ஒரு கேரக்டர் தான் குங்குமராஜ். படம் பார்க்குறவங்க அவன் மேலே ஒரு கோவப்படுத்துகிற மாதிரி நடிக்கிறது தான் அவரோட பெரிய வெற்றியை நான் பார்க்க முடியும். இனி தொடர்ந்து அவரை குங்குமராஜா எல்லா படத்திலும் நம்ம பார்க்கலாம். அந்தளவுக்கு அவரோட நடிப்பு ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. வைரமாலா கேரக்டர், தேனி பொம்பளை எப்படி இருப்பாங்களோ அதை அப்படியே நேச்சுரலாக வர்றாங்க. அவங்களோட காஸ்டியூமாக இருக்கட்டும், நடை உடையாக இருக்கட்டும், அவங்க புருஷனை வாடா போடாங்கிறது, எட்டி உதைக்கிறது, பாத்திரத்தை கொண்டு அடிக்கிறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேனியில் போய் இவங்க ஒரு 10-15 நாள் அங்கே இருக்க இந்த கிராமத்து மக்கள் எப்படி அவங்களோட நடை உடைய பாவனையெல்லாம் பார்த்து செஞ்சுருப்பாங்களோ அப்படிங்கிறதான் நம்ம சொல்லுது. கதைப்படி வைரப்பாட்டின்றவங்க ஒரு காது கேளாதவங்களாக வர்றாங்க. ஸோ அவங்க ஒரு கட்டத்தில் இப்போ அவங்களோட பேச்சு நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது நம்மளை அறியாமல் சிரிக்க வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தெல்லாம் வீட்டில் பாடி கிடக்கும், இவங்க வீட்டுக்குள்ள தூங்கியிருப்பாங்க, வெளியில் அழுகிற சத்தம் எதுவுமே கேட்காது. காலைல தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே கதவை திறப்பான். கதவை திறந்தா எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. இந்த பாட்டிக்கு ஒரே ஷாக்கு, ஏன்னா இதுக்கு தான் காது கேட்காது, என்ன நடந்து தெரியாது. அந்த காட்சியில் நம்ம ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சிரிக்கிறதா அழுகிறதா, அந்த காட்சிக்கு ஆல்ரெடி நம்ம எல்லாருமே கொஞ்சம் சோகத்தில் இருப்பான். அந்த நேரத்தில் இவங்க கதை திறந்தோன்னே இவங்களோட ரியாக்ஷனை பார்க்குறது நம்ம சிரிக்கிறதா அழுகிறதா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் வரும். அந்தளவுக்கு அவங்களோட நடிப்பும் நேர்த்தியாக இருக்குது. அதேமாதிரி செந்தில் கோச்சரன்றவர் கதாநாயகியோட அப்பா வராரு, அவரும் மிக மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு. அதை தாண்டி இந்த படத்துக்கு ரமேஷ் வைத்தியான்ற ஒருத்தர் இந்த படத்துக்கு பாடலாசிரியர் வர்றாரு. அந்த படத்தில் ஒரு மது பிரியராகவும் வர்றாரு. அவர் வர்ற காட்சியெல்லாம் ரொம்ப 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 சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த வட்டார வழக்கு அவ்வளோ தெளிவாக பேசுகிறார். அவர் எந்த ஊருக்காரர் தெரியல, ஆனால் தேனி பாஷையை அவ்வளோ அழகாக பேசுகிறாரு. அவர் பாடலாசிரியர் அந்த நேரில் பார்த்தா அந்த கேரக்டருக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லை. நேரில் பார்த்தா ஒரு கல்லூரி பேராசிரியமாக இருக்கார். ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட காஸ்டியூம் பார்த்தா அந்த மது பிரியராக அப்படியே வாழ்ந்திருக்காரு. அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காரு. எல்லா கதாபாத்திரங்களும் ஒரு சிறப்பாக நடித்தா மட்டும்தான் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதை இந்த படம் நிரூபிச்சிருக்கு. மிக மிக
ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. ரசிகரெல்லாம் பார்த்து கொண்டாடி ஆகணும். எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு கனெக்டிவிட்டி ஆகும். அந்த அளவுக்கு படத்தோட நேர்த்தி எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி விஷயம் எடுத்துருக்காங்க. இந்த படத்தில் சீன் சவுண்டுன்னு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. ஏற்கனவே பழைய விஷயம் தான், பழைய படங்களை யூஸ் பண்ண விஷயம் தான். இந்த படத்தில் வந்து புதுசாக கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஏன்னா டப்பிங் பண்ணாமல் படத்தோட காட்சியில் நேரடியாக அதை பண்ணியிருக்காங்க. அதை பண்ணவர் வந்து ராஜேஷ் சுஷீந்திரன் அப்படிங்கிறவர் சீன் சவுண்டு இதை பண்ணியிருக்காரு. உண்மையில பார்த்தா அவரோட வேலைப்பாடு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஈக்குவலாக அவரோட வேலைப்பாடு தெரியுது படத்தில். ஏன்னா இந்த ஸ்பாட்டில் ரெக்கார்டிங் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஒரு 50 அடி தூரத்தில் இருந்தவங்களும் ஒரு சவுண்டு நமக்கு கேட்கும், பக்கத்தில் ஒரு மாதிரியான சவுண்டு கேட்கும். இது வந்து அந்த ஸ்பாட் ரெக்கார்டிங்கிறதுனால தான் நமக்கு புரிய முடியுது. இது வந்து எடுக்கிறது எளிதான விஷயம் இல்லை. ஏன்னா இது சுற்றி ஒரு 100 அடிக்கு வந்து சத்தம் கேட்காம இருந்தால் மட்டும்தான் இவங்க ஷூட்டிங் எளிதாக பண்ண முடியும். அப்படி இருந்தும் கூட வந்து என் பக்கத்து வீட்டில் பாத்திரம் ஊட்டுற சத்தம், அந்த கதவு திறக்கிற சத்தம், கோழி குத்துற சத்தம், ஆடு கத்துறது, மாடு கத்துறது, இதெல்லாம் கேட்கும். ஸோ இதுவெல்லாம் லைவாக இருந்தாலும் இதை வந்து அவ்வளோ சிறப்பாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அவருக்கு வந்து பெரிய பாராட்டுகள். அதுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக இந்த சீன் சவுண்டுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அவங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதில் இசையமைப்பாளர் எஸ்.ஏ. ஜனனி ஒரு லேடி, பின்னணி ஆர்ஆர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த கிராமத்துக்கு நம்ம என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா நகர பின்னணினா அதுக்கு ஒரு விஷயம் வரும், கிராம பின்னணினா அதுக்கு ஒரு விஷயம் வரும். அந்த கிராமத்தில் எப்படி வருமோ நம்ம ரசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லா தொழில்நுட்ப கலைஞரும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. தனிஷா அப்படிங்கிற ஒரு குழந்தை பாத்திரம் எல்லாத்தையும் கண் கலங்க வச்சிருது. எனக்கு கண் கலங்குச்சு. சரி நம்ம மட்டும்தான் அழுகுறோம் அப்படின்ட்டு அப்படியே லைஸாக துடைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய அப்பா வந்து அந்த குளிர்பெட்டியில் வச்சுருக்காங்க. கேமரா அந்த பக்கம் இருக்கும், அந்த ஃப்ரீஸ் பாக்ஸ் இருக்கும், அந்த பக்கம் குழந்தை அந்த கண்ணாடியில் அப்படியே அப்பாவோட முகத்தை பார்த்துட்டு வர மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அந்த காட்சியில் வந்து பார்த்தா என்ன அறியாமல் கண் கலங்கிருச்சு. சரி நான் மட்டும்தான் அழுகிறேன்னு அக்கம் பக்கத்தை பார்த்தா எல்லாருமே கண்ணீர் விட்டுட்ருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த யதார்த்தம், அந்த காட்சியோட மக்கள் ஒன்றி போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த படத்தில் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா, வடக்கன் தெற்கன் என்ற பாகுபாடு நம்ம வச்சுக்க கூடாது. ஏன்னா எல்லாருமே இந்த மண்ணுக்கு பிழைக்க வந்தவங்க தான். எல்லாரும் ஒரு நாள் இந்த மண்ணுக்கு இரையாக போகிறவங்க தான். மண், அதாவது அவங்கவுங்க முறைப்படி புதைக்கிறது, எரிக்கிறது, ஆக மொத்தம் இந்த மண்ணுக்குள்ளே போகிறவங்க தான். இதில் வந்து இருக்க வரைக்கும் நம்ம நேசமாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், அடுத்தவங்களை கெடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த படத்தில் ஒரு மைய கருத்தாக நம்ம பார்க்க முடியுது. அதை தாண்டி இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையிலேருந்து நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் போனீங்கன்னா வழியில் இருக்க மேம்பாலங்கள், முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரை கிராஸ் பண்ணும் பஸ்ஸு போகிறதுக்கு ரொம்ப ஒரு விபத்துக்கள் வந்துட்டு இருந்தது. இப்போ அந்த மாதிரி விபத்துக்கள் குறைக்கிற வழியாக எல்லா ஊர்லேயும் உங்களுக்கு மேம்பாலம் வச்சுட்டாங்க. இன்றைக்கி ஓஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளிநாடு மாதிரி கட்டடங்கள் அவ்வளவு இருக்குன்னா, இன்றைக்கி மெட்ரோ ரயில் இப்படி இருக்குன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த வடமாநில தொழிலாளர் தான். அதை நம்ம மறக்கக்கூடாது, மறுக்க முடியாது. நம்ம வந்து வரலாற்று சாதனை படித்தவங்க தான், நம்மளும் நல்லா வேலை செய்யவங்க தான். இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஆளுங்களை தாண்டி அவங்க வந்து அர்ப்பணித்து வேலை செய்கிறத நம்ம மறுக்க முடியாது. இதில் நம்ம வடக்கன் தெற்கன் அந்த பாகுபாடு கிடையாது. இருக்க வரைக்கும் நேசமானங்கிறத இந்த படத்தில் ஒரு கூடுதல் கருத்தாக மைய கருத்தாக பார்க்க முடியுது. மிகப்பெரிய வெற்றி படமாக வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த படத்தை தயாரித்த வெடியப்பன் சாருக்கும் இயக்குனருக்கும் ஒரு தனி சொல்லிட்டு அடிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கதைகள்லாம் எடுக்கிறதுக்கு பெருசாக யாரும் முன் வர மாட்டாங்க. ஏன்னா ஒரு பட வெற்றிக்கு வந்து நீங்கள் குத்துப்பாட்டு, வெளிப்புற படப்பிடிப்பு, சேசிங் அப்படிலாம் அவசியம் இல்லை. இன்னைக்கு வர்ற இயக்குநர்கள்லாம் புத்திசாலித்தனம் ரொம்ப ரொம்ப அதிகமாக கொண்டுட்டு வர்றாங்க. ஒரு சின்ன விஷயத்த திரைக்கதை மூலமாக அழகாக எவ்வளோ யதார்த்தம் மீறாமல் எளிமையாக சொல்ல முடியும், அதை தான் இன்றைக்கி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து தமிழ் சினிமா நல்ல ஆரோக்கியமான போயிட்டு இருக்கு. அதுக்கு இந்த படமும் ஒரு சான்று. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பட வரிசையில் அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. வணக்கம்.